நாங்கள் போட்டிருக்கிற இந்த வஸ்திரங்களை, இது ஒரு புனிதமான வஸ்திரம். இந்த வஸ்திரத்தை கொச்சைப்படுத்தி பேசினவர் தான் முத்தமிழறிஞர் கலைஞர். அவர் சொன்னார், இந்த வஸ்திரத்தை பார்த்து நீங்கள் வெள்ளடிக்கப்பட்ட கல்லறை என்று சொன்னார். மிக ஒரு வேதனையான ஒரு காரியம். அவர் போட்டிருக்கிற அவருடைய மதத்திற்கு என்று ஒரு அடையாளங்கள் இருக்கிறது. ஒரு காவல்துறைக்கு ஒரு அடையாளம் இருக்கிறது, இஸ்லாமியர்களுக்கு ஒரு அடையாளம் இருக்கிறது, இந்துக்களுக்கு ஒரு அடையாளம், கிறிஸ்துவர்களுக்கு ஒரு அடையாளம். எங்களுடைய கிறிஸ்துவர்களுடைய அடையாளமாக புனிதமாக கருதக்கூடிய இந்த புனிதமான இந்த உடையை, அங்கியை கருணாநிதி அவர்கள் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை என்று சொன்னார். அப்பொழுது எப்படி அவர்கள் சிறுபான்மையை நேசிக்கிறார்கள்? ஓட்டுக்காக மாத்திரம் சிறுபான்மையை வைத்து கொண்டு ஓட்டு போட்டால் ஜெயித்துவிடும் என்று சொல்வதற்காக அவர்கள் நாங்கள் தான் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இந்த 2026 தேர்தலில் மக்கள் மிக தெளிவாயிட்டாங்க. ஏனென்று சொன்னால், சிறப்பான ஆட்சி அருமையான புரட்சி தமிழர் அவர்கள் கொடுத்த காலத்தில் மக்களுக்கு திட்டங்கள் சென்றடைந்தது. மக்கள் எல்லாம் போய் கிறிஸ்துவ மக்கள் எல்லாம், அதாவது இன்னும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒன்று சொல்கிறேன் சார், கேளுங்க. இப்போ எலெக்ஷன் நேரத்தில் கடந்த ஒரு வாரமாக திமுக வேட்பாளர்லாம் எங்கே போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்றைய தினத்தில் நம்முடைய சென்னை கத்தோலிக்க பேராயரை போய் சந்திச்சிருக்கிறாங்க. எங்களுக்கு நீங்கள் எந்த ஆதரவு கொடுக்கணும், ஜெபிக்கணும் அப்படின்னு. போன வாரத்தில் இயேசு அழைக்கிறார் ஊழியத்தின் ஸ்தாபகர் பால் தினகரன் அவரை போய் சந்தித்து, அதுக்கு அப்புறம் தென்னிந்திய திருச்சபையினுடைய பேராயரை, இவங்கெல்லாம் தேர்தலுக்கு மட்டும் போய் கிறிஸ்துவ தலைவர்களை சந்தித்து ஓட்டுக்காக ஆதரவு கேட்பார்கள். ஆனால் ஆட்சியில் இல்லாத பொழுதே 2023 நவம்பர் 28 ஆட்சியில் இல்லாமல் எதிர்கட்சியாக இருக்கும் பொழுதே கிறிஸ்துவர்களை நேசித்த ஒரு தலைவர் எடப்பாடியார் அன்றைக்கு 1 லட்சம் கிறிஸ்துவர்களை கூட்டி கோயம்புத்தூரில் ஒரு பெரிய மாநாடு, கிறிஸ்துவ மாநாடு, அண்ணன் வேலுமணி அவருடைய தலைமையில் ஆட்சியில் இல்லாத பொழுதே கிறிஸ்துவர்களுக்காக செய்தவர், கிறிஸ்துவ போதகர்களை நேசித்தவர்.